ஓகே, கரண்ட் டென்சிட்டி J அப்படின்னு பார்த்தோம். திரும்ப சொல்றேன், கரண்ட் டென்சிட்டி J அழகா சொல்லியிருக்காங்க, டிஃபைன்ட் ஆஸ் கரண்ட் ஃபேர். ஐன்றது கரண்ட் ஃபேர், யூனிட் ஏரியான்றது A கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். அப்போ இந்த நம்ம ஆன்சர் நமக்கு 2 மார்க் क्वेश्चन கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு கேட்டா இது எழுதி அந்த தியரி எழுதணும். சரியா? அப்ப அந்த SI யூனிட் கரண்ட் டென்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் டென்சிட்டி SI யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க, அழகா சொல்லியிருக்காங்க பாரு. கரண்டோடைய கரண்ட் டென்சிட்டியோட கரண்ட் டென்சிட்டியோட SI யூனிட் என்னது, ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர். ஆர் எப்படி சார் எழுதலாம், ஆம்பியர் மீட்டர் மைனஸ் 2. பவர் இங்க போனா என்னது, பவர் மேல போனா -2 இல்லையா, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சரியா? இதுக்கு அடுத்தது என்ன சொல்ல வராங்க பாரு. சரியா? உனக்கு ஐயோட வேல்யூ இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் என்ன, ஈக்குவேஷன் எவ்வளோ 2.9 பாரு. ஈக்குவேஷன் ஐயோட வேல்யூ என்னது, NE வேல்யூ அங்கேயே கொடுத்துருக்காங்க, NE AVD இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபார்முலா என்ன நமக்கு இங்க இருக்கு இல்லையா, என்ன ஐ வேல்யூ இங்க இருக்கு இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. J ஈக்குவல் ஐ வேல்யூ இங்க இருக்கு, NE AVD டிவைட் பை இங்க என்ன இருக்கு மிச்சம் A. இந்த ஏக்கு A என்ன ஆயிடும், கேன்சலேஷன் ஆகும். ஏக்கு A கேன்சலேஷன் வச்சிருக்கிற வேல்யூ என்னது, J ஈக்குவல் NE VD. நமக்கு ஆன்சர் கிடைச்சது J ஈக்குவல் டு NE VD அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது பாரு, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றான் பாரு. இப்ப வெக்டார் குவாண்டிட்டில எழுதணும். இது வந்து எப்படி எழுதணும், வெக்டார் குவாண்டிட்டில எழுதுங்க பார்க்கலாம். வெக்டார் குவாண்டிட்டி J வெக்டார் ஈக்குவல் NE VD. இதுல Jவும் கரண்ட் டென்சிட்டி Jவும் VD தான் என்னது, வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ VD ஈக்குவேஷன் 2.4. சரியா? 2.4 கவனி, ஈக்குவேஷன் 2.4 அப்படியே கவனி. என்ன வேல்யூ, VD வெக்டார் ஈக்குவல் வேல்யூ என்ன போட்டிருக்காங்க பாரு, மைனஸ் E tau டிவைட் பை M E வெக்டார் போட்டிருக்காங்களா புக்ஸ்ல. ஈக்குவேஷன் 2.4 பாருங்க. ஈக்குவேஷன் 2.4ல VD வெக்டார் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், வெக்டார் VD வெக்டார் இருக்கு இல்லையா, இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா, சப்ஸ்டிட் பண்ண பார்க்கலாம். என்னது, J வெக்டார் ஈக்குவல் இங்க என்ன இருக்கு மைனஸ், இங்க என்ன இருக்கு மைனஸ், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. மைனஸ் N இருக்கா, N அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. N டாட் இங்க ஒரு E, இங்க ஒரு E என்ன ஆயிடும், E ஸ்கொயர் J டிவைட் பை M E வெக்டார் N E வெக்டார். அங்க கீழே புக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாரு, கீழே ஒரு இடத்துல. சரியா? என்னது, என்ன கொடுத்திருக்காங்க, சிக்மாவோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சிக்மாவோட வேல்யூ என்னது, N E ஸ்கொயர் tau டிவைட் பை M. சரியா? அப்போ N E ஸ்கொயர் M இருக்கு, J இருக்கு. அப்ப என்ன எழுதுறாங்க, சிக்மா ஈக்குவல் மைனஸ் J வெக்டார் ஈக்குவல் மைனஸ் சிக்மா E வெக்டார் மைனஸ் சிக்மா E வெக்டார். இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன் பாரு. இப்போ பட் கன்வென்ஷனலி we take the direction current density the direction electric field so above equation becomes. நம்ம current density equation வந்து எப்பவுமே பிளஸ்ல தான் முடியும். அப்ப என்ன எழுதலாம், E வெக்டார் ஈக்குவல் சிக்மா E வெக்டார் எழுதலாம். ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் குறிக்கிறதுனால இதை இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோஸ்கோபிக் ஃப்ரம் மாடல் ஓம்ஸ் லா. சரியா? ஓம்ஸ் லா பயன்படுத்துறாங்க. ஓம்ஸ் லாவோட வேல்யூ பாரு. இது ஃபார்முலா, இது என்னது, ரோ. இதுக்கு என்னது, இப்படி போட்டா என்னது, ரோ 1 by சிக்மா, ரோ 1 by சிக்மா. உனக்கு சிக்மாவோட வேல்யூ தெரியும் தானே, இங்க இருக்கு பாரு, அப்பே எழுதிக்கிறாங்க தலைகீழா. சரியா? இப்போ இது இப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது தலைகீழா எழுது, என்ன வரும், ரோ ஈக்குவல் எழுதுனா தலைகீழ எழுதுனா வேல்யூ m by n e square tau, n e square tau. இவ்வளவுதான் வேல்யூ. பினிஷ் ஆயிடுச்சு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. திரும்ப சொல்றேன் பாரு.
formula current density J defined as current I area of cross section A in the conductor. இவ்வளவுதான் முடிச்சு. current density SI unit என்ன? ampere divided by meter square. ampere meter minus 2. இது சரியா? கீழே மேல போனா மைனஸ் உனக்கு ஆன்சர் வரும். இப்போ I equal to லாஸ்டா நாம் பார்த்தோம் NEVD அப்படின்னு சொல்லி எத்தனாவது ஈக்குவேஷன் இது? ஈக்குவேஷன் 2.9 சரியா? நாம் பார்த்தோம் I equal to NEVD. இப்போ உனக்கு என்ன தெரியும்? J தெரியும், தெரியாது. I வேல்யூ தெரியும். I வேல்யூ என்னது? NEAVD. A அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A கேன்சல் ஆயிடு, மிச்சம் இருக்குது J equal to NEVD. இத வெக்டார் குவாண்டிட்டில எழுதணும். இதுல கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவாண்டிட்டி VD அப்படின்றது கரண்ட் சரியா? ட்ரிப்ட் வெலாசிட்டி இதுவும் வெக்டார் குவாண்டிட்டி. அப்ப என்ன பண்றோம்? இப்போ வீடியோட வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் 2.4 பார்த்தோம்னா J tau E tau divided by M E vector அப்படின்னு இருக்கும். அது அப்படியே என்ன பண்றோம்? வீடியோ வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணா மைனஸ் அது அப்படியே என்ன பண்ணலாம்? இந்த NE ஸ்கொயர் tau ஓட வேல்யூ என்னது? NE ஸ்கொயர் tau divided by M ஓட வேல்யூ சிக்மா. அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா சிக்மா E vector. கரண்ட் எப்பவுமே பாசிட்டிவ் டைரக்ஷன் குறிக்கும், அதனால பாசிட்டிவ் எழுதிக்கிட்டேன். இங்க ஓம்ஸ் லா பயன்படுத்துற சொல்றாங்க. ரோ ஈக்குவல் டு 1 பை சிக்மா. அப்ப சிக்மாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், எங்க இருக்கு. அது அப்படியே தலைகீழ ரெசிப்ரோக்கல் எழுதுனா NE ஸ்கொயர் பை டிவைட் பை tau பை M அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கரண்ட் டென்சிட்டி முடிஞ்சது இன்னைக்கு. இதுக்கு அடுத்த டாபிக் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டோம் இல்லையா? பார்த்துட்டுமா? ஓகே, ஒரு எக்ஸாம் சம் பார்த்துட்டு போயிடலாம். நான் கொடுத்துருக்கேன் பாரு, எக்ஸாம்பிள் 2.4 கொடுத்துருக்காங்க பாரு. Determine the number of electrons flowing per second through a conductor when current 32 ampere flows through it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு. சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? I ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 32 amps வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாரு T எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1 செகண்ட். டைம் கொடுத்துருக்காங்களா? டைம் T ஈக்குவல் எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1 செகண்ட். சரியா? T ஈக்குவல் டு 1 செகண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா தெரியும். E ஓட வேல்யூ பாரு கொடுத்துருக்காங்க. E ஓட வேல்யூ எவ்வளோ? 1.6 into 10 power minus 19 கூலும். சரியா? இது மூணு வேல்யூ கொடுத்தாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன பண்றோம்? சப்ஸ்டிட் பண்ண ஃபார்முலாவை. ஃபார்முலா என்ன? I equal Q by T. I equal Q by T. இங்க Q ஓட வேல்யூ என்னது? Ne. Q ஓட வேல்யூ Ne T. இப்போ என்ன தேவை நமக்கு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்ப என்ன பண்ணோம்? நம்பர் NET ஃபார்முலா. Ne by I equal NET. நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்ப என்ன பண்றாங்க? அப்ப n இந்த பக்கம் வந்துறோம். அப்ப n இந்த பக்கம் வந்தா n equal IE divided by T. சரியா? இந்த மாதிரி IT சாரி ரெசிப்ரோக்கல் போயிடுது. சரியா? ரெசிப்ரோக்கல் பண்ணது IE divided by T. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. உனக்கு ஃபார்முலா தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. I ஓட வேல்யூ எவ்வளோ? 32. IE ஓட வேல்யூ எவ்வளோ? சரியா? அப்படியே சாரி ஃபார்முலா கரெக்டா தான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன்னா IE divided by T. சாரி கரெக்டா தான் இருக்கு. ITE. T ஓட வேல்யூ எவ்வளோ? 1. I equal 1 equal வேல்யூ என்னது? E ஓட வேல்யூ என்னங்க பாரு?
1.6 into 10 power minus 19 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்றோம், இப்போ மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் டிவைட் பண்ணி போடும்போது n equal to 20 into 10 power மேல போனா கீழே இருக்கிறது மேல போனா ரெசிபிள் போனா into 10 power 19 அப்படின்னு 19 என்ன ஆன்சர். ஓகே, இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி வைக்கணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா அது பிளஸ்ஸா, அப்ப 2.0 அப்படின்னு தள்ளி வச்சோம்னா into 10 power 20. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா ஒன்னு என்ன பண்ணும், ஆட் ஆகும். சரியா, அப்போ சொல்லியிருக்காங்க இங்க எலக்ட்ரான்ஸ், எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்க சொல்லிட்டாங்க. ஆன்சர் இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது ஓம்ஸ் லா. என்னலா? ஓம்ஸ் லா. நான் இது சின்ன வயசுல இருந்து படிக்கும் போல இருந்து இந்த ஓம்ஸ் லா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காலத்தால் அழியாதது கூட சொல்லலாம். இப்ப பார்க்க போற டாபிக் ஓம்ஸ் லா. Okay, the Ohm's law can be derived from equation J equal to sigma E. Ohm's law வந்து எப்படி டெரிவ் பண்ணலாம், J equal to sigma E அப்படின்னு கொண்டு வராங்க. Consider segment of length L, cross sectional area A as shown in figure. கேள் அப்படியே அந்த டயகிராம் பார்த்துக்கோ. When potential difference V is applied across the wire, ஒன்னும் இல்ல, அந்த ஒரு ஒயர் கரண்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்றாங்க கண்டுபிடிக்கிற சொல்றாங்க. A net electric field created in the wire constitute the current the wire. For simplicity, we assume that electric field is uniform in the entire length of the wire. The potential difference voltage can be written as, அதாவது potential difference அந்த ஒரு ஒயர் வழியா போகும்போது potential difference electric field அப்படின்னா கரண்ட் எவ்வளவு போகுது கண்டுபிடிக்கணும். அப்ப என்னது, V equal to EI. V equal to EI ஃபார்முலா. சரியா, as you know magnitude of current density நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, என்ன வேல்யூ, சிக்மா E. J equal to சிக்மா E. சரியா, சிக்மா E அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்ன பண்ணலாம், இது எப்படி எழுதலாம், E equal to என்ன எழுதலாம், V by I எழுதலாமா, இத V by I எழுதலாம், அல்லது ஓகே தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அவ்வளவுதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு, என்னது, we know the magnitude of current density J equal to sigma E. அழகா கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்க V equal to E எல்லாம் சாரி இதுதான் கரெக்ட் தான், இது EL பா, சாரி என்னோட மிஸ்டேக் தான். V equal to EL. சரியா, அப்போ நம்ம E எப்படி எழுதலாம், V by L. V by L. அப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியும், E ஓட வேல்யூ தெரியும். திரும்ப சொல்றேன் பாருங்க, ஓம்ஸ் லாவோட வேல்யூ J equal to sigma E ன்னு எழுதுறாங்க. சரியா, நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா E equal ஃபார்முலா, இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கான்னு பார்க்க போறோம், அதனுடைய எவ்வளவு லென்த்துக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்போ E இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போனா V equal to L. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண J equal to sigma என்னது V by L. V by L. சரியா, இங்க உங்களுக்கு தெரியும் என்னது, கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, J equal to I by A. பார்த்தோம் இல்லையா, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணு, J எங்க இருக்கா, J ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு, I by A. இங்க மிச்ச வேல்யூ என்ன இருக்கு, சிக்மா V by L. Sigma V by L. By rearranging above the equation we get. இது என்ன பண்ண சொல்றாங்க, rearranging பண்ண சொல்றாங்க. ஏன்னா rearrange என்ன பண்ணிக்கிறாங்க, இது அப்படியே V எந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்களா, V equal rearrange பண்ணிட்டாங்க. ஏன்னா V equal to I L by sigma A. Sigma A. ஃபார்முலா இதை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இங்க L equal to sigma is equal resistance of the conductor denoted R. திரும்ப சொல்றேன் பாரு, L sigma A அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க, R. சிக்மா L sigma A என்றது என்னன்னு சொல்றாங்க, R அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வேல்யூங்க, டோட்டல் வேல்யூ என்னது, R. அப்ப V equal I R. V equal to ஃபார்முலா வேல்யூ என்னது, I R.
இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க the resistance of ratio potential difference क्वेश्चन கேட்பாங்க பாருங்க இதுல சரியா ஃபார்முலா இது ஓம்ஸ் லா ஃபார்முலா the resistance ratio potential difference across giving conductor current passing through the conductor R equal to V by ஓம்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் குறிச்சுக்கோ அலைன் பண்ணிக்கோ V R என்ன இருக்கு ஓம்ஸ் லான்னு கேட்டாங்கன்னா from the above equation சரியா என்னது லாஸ்ட் இது வேற மாதிரி எழுதலாம் என்னது R எந்த பக்கம் கொண்டு வந்துரு R equal resistance தேவை V by I V அப்போ R ன்றது நமக்கு தெரியும் resistance of the ratio எதுக்கு ratio potential difference across given conductor current கீழ இருக்கிறது current passing through the conductor the SI unit resistance in ohm இதோட SI unit வந்து என்னது ohm அப்படின்னு சொல்றாங்க from the equation 2.16 we infer that graph between current versus voltage current பாரு அது கொடுத்திருக்காங்க இந்த பக்கம் பாத்துக்கோ அடுத்தது பேஜ் நம்பர் 88 அடுத்தது பேஜ் நம்பர் 88 வாங்க பேஜ் நம்பர் 88 ல எக்ஸாம்பிள் 2.5 எக்ஸாம்பிள் 2.5 அங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் 2.5 என்ன கேட்டிருக்காங்க a potential difference across 24 ohm resistor of 12 volt what is current through the resistor அப்போ இவ்ளோ கரண்ட் போகுது அப்படியே வேல்யூ கொடுத்துட்டாங்க பாரு அப்படியே பாரு சொல்யூஷன் மட்டும் பாரு சொல்யூஷன் என்னது வேல்யூ என்னது v யோட வேல்யூ எவ்வளோ 12 வோல்ட் சரியா R ஓட வேல்யூ எத்தனை ஓம் கொடுத்திருக்காங்க 24 ஓம் சரியா நமக்கு என்ன தெரியாது I தெரியாது அப்போ நமக்கு ஃபார்முலா எடுத்துக்கோ என்ன ஃபார்முலா ஓம்ஸ் லா ஃபார்முலா I equal to V by R I equal to V by R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு என்னது I சரியா I ஓட வேல்யூ விட்டு V ஓட வேல்யூ எவ்வளவு 12 டிவைட் I equal சரியா R ஓட வேல்யூ எவ்வளவு 24 அப்ப I equal வேல்யூ என்னது அடிச்சா 0.5 ஆம்பியர் சரியா இவ்வளவுதான் ஓகே இதுக்கு அடுத்து பார்க்க போறது ரெசிஸ்டிவிட்டி அதுக்கு அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து ரெசிஸ்டிவிட்டி பார்க்க போறோம் கொஞ்சம் கவனிங்க ரெசிஸ்டிவிட்டி பார்க்க போறோம் ஓகே இப்போ பார்க்க போற லெசன்ல ரெசிஸ்டிவிட்டி டாபிக் previous section we have seen that the resistance or any conductor is given by previous year நம்ம பார்த்தோம் R ஓட வேல்யூ என்ன அப்படினா L by sigma A அப்படினு பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி previous sectionல இதுக்கு முன்னாடி டாபிக்ல பார்த்தோம் இதுல sigma அப்படின்றது called conductivity of the material depends only types of material uses on dimension not on dimension இதுக்கு dimension கிடையாது இதுக்கு அடுத்து reciprocal of conductivity நான் பார்த்தோம் என்னது rho equal to என்னது 1 by sigma அப்படின்னு பார்த்தோம் we can rewrite as அப்படின்னு சொல்றாங்க இது rewrite as பண்ண சொல்லியிருக்காங்க பாரு 2.8 யும் 2.19 என்ன பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு R சரியா இதுல என்ன இருக்கு இதுலயும் சிக்மா இருக்கு இதுலயும் சிக்மா இருக்கு அப்போ இந்த சிக்மா என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் வச்சிருக்கிறது என்ன இருக்கு இங்க ஒரு L A அப்ப என்னது R equal to ஒரு ரோ இருக்கு இல்லையா சாரி இங்க ரோ இருக்கு R ரோ equal to L by A சரியா L by A அப்போ the resistivity the formula சரியா இங்க என்ன கொடுத்திருக்காங்க the resistance of the material is directly proportional இது என்னது resistivity of the material இப்படி போட்டா என்னது directly proportional இங்க என்ன இருக்கு length of the conductor inversely proportional இங்க இருக்கு பாரு inversely proportional என்ன இருக்கு cross section of conduct area வந்து ஏக்கு ப்ராப்ளம் இருக்கு the proportional conduction rho இது வந்து rho வந்து எப்படி இருக்கு
ப்ரொபோஷனல், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரோ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஏன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ரோ இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அழகா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ 1 மீட்டர் ஸ்கொயர், த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் ரோ ஈக்குவல். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு என்ன, ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனலைன் பண்ணிக்கோ. எது வரைக்கும்? ஹோம், SI யூனிட் ரோ இஸ் ஓம் மீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் குறிச்சுக்கோ. சரியா? அப்படியே பாரு. The electrical resistance of material defined as resistance offered to current flow by conductor unit length having unit area of cross section. ஒண்ணு இல்ல, ஒரு வயர் வழியா கரண்ட் போகுது, அது எவ்வளவு லென்த்துக்கு போயிருக்குது, எவ்வளவு ஏரியாவுக்கு போயிருக்குன்னு பாக்குறது தான் என்னது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, பியூர் வாட்டருடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு அப்படின்னு பாரு. கீழே 2.5 × 10⁻⁵, கிளாஸோட வேல்யூ 10⁻10 - 10⁻14. சரியா? இது 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் NaCl வேல்யூ, ஃபியூஸ்டு குவார்ட்ஸ் செமிகண்டக்டர் ஜெர்மனியோட வேல்யூ 0.46, சிலிக்கானோட வேல்யூ 640, கண்டக்டர் சில்வரோட வேல்யூ, காப்பர், அலுமினியம், டங்ஸ்டன், அயான், இதனோட வேல்யூ எல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்ப்போம். இதுக்கு அடுத்தது என்னது? எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 2.6. சரியா? the resistance of the wire 20 ohm. எக்ஸாம்பிள் 2.6ல சரியா சொல்யூஷன் கொடுத்திருக்க. the resistance of the wire 20 ohm, what will be new resistance? அப்போ வந்து எவ்வளவு நியூ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். it is stitched uniformly 8 times original length. அதனோட ஒரிஜினல் லென்த் கொடுத்துட்டா. அப்ப சொல்யூஷன் பார்க்கணும். சொல்யூஷன் என்ன? சரியா? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. R1 வேல்யூ எவ்வளோ? 20 ஓம். அதுக்கு அடுத்தது வேல்யூ R2 வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். R2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க L2 வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? L2 வேல்யூ 8L1. 8L1. சரியா? L1 வந்து எதுக்கு ஈக்குவல்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. L1 வந்து எதுக்கு ஈக்குவல்? L க்கு ஈக்குவல். அப்ப என்ன எழுதலாம்? L2 ஈக்குவல் 8L. L1 வந்து L க்கு ஈக்குவலா? அப்ப அதை இந்த மாதிரி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஃபார்முலா வேல்யூ என்ன? ஃபார்முலா என்ன பாரு. ஃபார்முலா R1 ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் R1 ஈக்குவல் வேல்யூ ஃபார்முலா பாரு. ரோ ஈக்குவல் L1 A1. L1 A1. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ரோ L1 ஓட வேல்யூ என்ன? இங்க இருக்கு பாரு. L1 ஆ L2 ஆ? ஓகே, L1. சரியா? L1 னா என்ன பண்ணலாம்? 8 இருக்கு இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறாங்க. என்னது? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது, இது ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். திரும்ப சொல்றேன், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு விஷயம் கிடையாது. R1 ஓட வேல்யூ 20 ஓம் கொடுத்துட்டாங்க. R2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். L2 ஓட வேல்யூ 8L1. L1 வந்து இதுக்கு ஈக்குவல், L க்கு ஈக்குவல். L2 ஈக்குவல் என்ன எழுதணும்? 8L. சரியா? இது வந்து என்னது? அங்க அழகா சொல்லிக்கிற மாதிரி ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன? நாம புதுசா கண்டுபிடிக்கணும். என்னது? ரோ L2/A2 இந்த மாதிரி இருக்கு. அப்போ உனக்கு என்ன தெரியும்? என்னன்னா வேல்யூ தெரியுமா? அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ரோ ஈக்குவல் இங்க என்ன இருக்கு? L2 ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு? 8L. அப்போ 8L டிவைட் பை A2 ஓட வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்படியே வச்சுக்கோ. இது முடிஞ்சதா? இதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாரு. through the wire stitched its volume remains unchanged initial volume final volume. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? initial volume final volume. சரியா? இப்போ அப்படியே பாரு, initial volume என்ன கொடுத்திருக்காங்க? A1 F. அப்படியே இங்க ரைட் பண்ணிக்கோ. initial volume equal final volume. சரியா? இனிஷியல் வால்யூம் என்னன்னு கொடுத்திருக்காங்க பாரு. இனிஷியல் வால்யூம் என்னது? A1 L1. ஃபைனல் வால்யூம் A2 L2. A2
L2 நமக்கு என்ன தெரியும் L2 ஓட வேல்யூ தெரியும் அப்ப என்ன பண்ணலாம் A1 L1 equal A2 L2 ஓட வேல்யூ என்னது 8L 8L அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் டிவைட் எழுது A1 இந்த பக்கம் கொண்டு வந்தா A2 அடுத்து இங்க என்ன இருக்கு L1 வேல்யூ இருக்கா 8L சரியா 8L டிவைட் பை இங்க என்ன இருக்கு L1 இப்போ இவ்வளவு ஆன்சர் இந்த வரையும் நம்ம வந்துட்டோம் அப்ப நமக்கு என்ன ஆன்சருங்க சரியா அழகா கொடுத்திருக்காங்க L1 வந்து Ln எழுதலாம் அப்ப L1 வந்து என்ன எழுதலாம் L1 வந்து Ln எழுதலாமா இங்கேயே கொடுத்திருக்கேன் L1 வந்து Ln எழுதலாம் அப்ப இந்த L கேன்சல் ஆயிடும் அப்போ A1 டிவைட் பை A2 ஓட வேல்யூ 8 சரியா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே பை டிவைடிங் ஈக்குவேஷன் R2 by equation for R1 we get சரியா இப்போ by dividing equation வந்தது R1 இது வந்து A1 A2 எடுத்துக்குமா இப்போ என்ன எடுத்துக்கணும் R1 R2 னு எடுத்துக்கணும் என்னது R1 R2 அப்ப எடுத்துக்கோ பார்க்கலாம் R1 divided by R2 R1 divided by R2 சரி R1 க்கு என்ன இருக்கு ரோ இருக்கு R2 க்கும் ரோ இருக்கு அப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு இங்க L1 இங்க L2 சரியா உனக்கு ஃபார்முலா அதே தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு